இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. ஒரு பைசால எப்படி சார் இவ்வளோ பெரிய திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும்? உங்களுடைய கருத்துக்கள் சார். அந்த ஒரு பைசா வாங்காத கூட செய்யலாம், தங்கத்துக்கு மட்டும் காசு வாங்கிட்டு செய்யலாம். நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயன்றதுக்காக அவர்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். விற்பனை வரியும் இல்லை 3% அதையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. சைகூலி சேதாரங்கிறது என்ன இருக்கோ அதையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. சும்மா ஒரு பேருக்காக ஒரே ஒரு பைசா மட்டும் வாங்குறாங்க. வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு லாபம் வருது. இதில் ஒரு 30-40 கோடி ரூபாய் அவங்க செய்கிறதுனால இது ஒரு சேரிட்டியாக கூட எடுத்துக்கலாம். அரசு செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு செயலில் தன்னுடைய பங்களிப்பு சின்னதாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கூட அது இருக்கலாம். வேற அதில் வந்து எந்த விதமான தப்பான நோக்கமும் இல்லை. ஜோஸ் அலுகாஸ் நிறுவனத்துக்கு ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி எதுவும் கொடுத்தல் வாங்குறதா இருக்கும் அப்படின்றலாம் சந்தேகப்படுறாங்க. இல்லையா அப்படின்னு சொன்னால் அதிகமாக வேலைக்கு தானே அப்படி அவர் இருந்தார். அதனால் அவங்களுக்கு ஆதாயம் செய்யணும்னு சொன்னால் அதிகமான விலைக்கு தானே கொடுத்துருவாங்க. அதிகமான விலைக்கு தரலையே, அவங்க கம்மியான விலைக்கு தானே கொடுத்துருக்காங்க. இது வந்து தொலைநோக்கு பார்வையோட தான் பார்க்கணுமே தவிர மீதி இதனால் வந்து அந்த நிறுவனத்துக்கு பெரிய லாபம் வந்துடும், அந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே வந்து அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்லாம் நம்ம சொல்கிறது பெரிய தப்பு, சொல்லவே கூடாது. இது முழுக்க ஒரு சேரிட்டியான விஷயம். அரசு செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்திற்கு அவர்களால் முடிந்த ஒரு சிறிய விஷயன்றது எடுத்துகிட்டு நல்ல விஷயம்னு நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். மிகவும் டிரான்ஸ்பரன்சியான ஒரு அரசுன்னு சொல்லுவேன். வெளிப்படைத்தன்மை வந்து இதில் நிறைய இருக்குது. எந்த ஆட்சியிலுமே இதுவரை நான் கேள்விப்படலை. ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக இது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. 100% லஞ்சம் குறைஞ்சிருன்னு சொல்ல மாட்டான், ஆனால் 90% குறைஞ்சிருக்கு. 90ங்கிறதே ரொம்ப பெரிய நம்பர் சார். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஜெயந்திலால் செல்லானி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், தமிழ்நாடு அரசுடைய தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதற்கான டெண்டர் கூட இப்போ ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 பைசாவில் ஜோஸ் அலுகாஸ்ன்ற நிறுவனம் வந்து இன்றைக்கி அந்த L1 பிட்ரா அந்த நேமை வந்து பெற்றிருக்காங்க. அந்த 1 பைசாவில் எப்படி சார் இவ்வளோ பெரிய திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியும்? உங்களுடைய கருத்துக்கள் சார். இது வந்து 1 பைசாங்கிறது இல்லைங்க, அந்த 1 பைசா வாங்காத கூட செய்யலாம். அதாவது வெறும் தங்கத்துக்கு மட்டும் காசு வாங்கிட்டு செய்யலாம். இதை செய்திருக்கவங்க இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயன்றதுக்காக அவர்களுடைய பங்களிப்பு இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்திருக்காங்கன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து விற்பனை வரியும் இல்லை 3% அதையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. சைகூலி சேதாரங்கிறது என்ன இருக்கோ அதையும் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. சும்மா ஒரு பேருக்காக ஒரே ஒரு பைசா மட்டும் வாங்குறாங்க. ஒரு கிராமுக்கு 1 பைசா அல்லது ஒரு மோதிரத்துக்கு 1 காசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் பல வகையில் இதை நம்ம எடுக்கலாம். நான் வந்துட்டு அவங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 350 கடைகள் வந்து உலகம் முழுவதும் இருக்குது. அதில் வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு லாபம் வருது. இதில் ஒரு 30-40 கோடி ரூபாய் அவங்க செய்கிறதுனால இது ஒரு சேரிட்டியாக கூட எடுத்துக்கலாம். அரசு செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு செயலில் தன்னுடைய பங்களிப்பு சின்னதாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கூட அது இருக்கலாம். வேறு அதில் வந்து எந்த விதமான தப்பான நோக்கமும் இல்லை. அதிகமாக கொடுத்தா தான் மக்களுக்கெல்லாம் இது ஏன் அதிகமான விலைக்கு வந்து டெண்டர் கொடுத்துட்டாங்க, இது வந்து கம்மியாகவே கிடைக்கும். அவங்க கம்மியாக தானே செய்கிறாங்க, அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லையே. நாளைக்கு ஒரு நிறுவனம் வந்து இல்லைல்ல நான் வந்துட்டு ஒரு பாதி செலவு நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொன்னால் யாராவது வேணாம் நான் சொல்ல முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு சந்தேகமாகவோ வேறு ஏதோ வந்து இது பண்ண எந்த ஒரு நோக்கம் பின்னாடி அது எந்த நோக்கமும் இல்லைன்னு சொல்லி இல்லை. நிச்சயமாக 100% எந்த நோக்கமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக நோக்கம் இருக்கிறது. நோக்கம் என்பது அவர்களுக்கு, அதாவது அரசுக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் அரசு செய்யும் போது எங்களுடைய பங்களிப்பு சின்னதாக இருக்கணும்னு அவங்க நினச்சி செய்திருக்கலாம். அதான் அது நோக்கம்னு சொல்லுவேன் நான். ஓகே. ஏன்னா இதுக்கு இன்னொரு பக்கம் என்ன சந்தேகிக்கிறாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு ஜோஸ் அலுகாஸ் நிறுவனத்துக்கு ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்திருக்காரு. இதுக்கு பின்னாடி எதுவும் கொடுத்தல் வாங்குறதா இருக்கும் அப்படின்றலாம் சந்தேகப்படுறாங்க. இல்லையா அப்படின்னு சொன்னால் அதிகமாக வேலைக்கு தானே அப்படி அவர் இருந்தார். அதனால் அவங்களுக்கு ஆதாயம் செய்யணும்னு சொன்னால் அதிகமான விலைக்கு தானே கொடுத்துருவாங்க. அதிகமான விலைக்கு தரலையே, அவங்க கம்மியான விலைக்கு தானே கொடுத்துருக்காங்க. அதனால் இது அவருக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது. அது மாதிரி எந்த இதுவும் இல்லை. இது வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு புரட்சியான ஒரு விஷயம் நாங்கள் சொல்லுவோம். அதான் நாங்கள் தொழிலில் இருக்கோம், எங்களுக்கு தெரியும் இதனால் எவ்வளோ. நான் சொல்லிட்டுங்களா உங்களுக்கு, ஏறக்குறைய இந்த தங்க மோதிரம் திட்டம் 4,41,00,000 மோதிரங்கள் வந்து தேவைப்படுது. 4 லட்சம் சார். 4,41,000. இந்த 4,41,000 மோதிரம் செய்து கொடுத்தால் ஒரு மோதிரத்துக்கு 3% விற்பனை வரியாகவும் 4% சேதாரம் எடுத்தீங்கன்னா ஏறக்குறைய 1,050 ரூபா ஒரு மோதிரத்துக்கு ஆகுது.
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,41,000 மோதிரத்துக்கு ஏறக்குறைய 46 கோடி ரூபாய் வந்து அவருக்கு வந்து வருவாய் இழப்பு வந்து ஏற்படும். இந்த வருவாய் இழப்புன்றது வேற ஏதோ இடத்துல அவருடைய நிறுவனங்களான நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கு, பெரிய அளவு லாபம் வருதுன்ற ஒரு விஷயத்துக்காக இது ஒன்றும் பெரிய அளவில் தெரியாது. அதே நேரத்தில் அரசோட ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை அவங்க ஏற்படுத்துறதுக்கு ஒரு விஷயமா இருக்கலாம், மக்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்லை எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு வச்சுப்பாங்க, அது கூட இருக்கலாம். மேபி சார். ஓகே, இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேரிட்டி அடிப்படையில்னு பார்த்தா கூட நம்ம வந்து எவ்வளோ லட்சம் எவ்வளோ கோடி ரூபா ஒரு ஆடுக்காக செலவு பண்ணுறோம், நம்ம இந்த சேரிட்டி மூலியமாக நம்ம எல்லார் வீட்லேயும் போயிட்டு நம்ம வந்து ரீச் ஆயிடலான்ற அந்த நோக்கம் கூட இருக்கலாம்ல. நிச்சயமாக இருக்கும். இப்போ நாளைக்கு இந்த மோதிரம் வாங்கிட்டு போகிறாங்க, இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற 1 கிராம் மோதிரம், குழந்தையாகவே இருக்காது, நாளைக்கு அந்த குழந்தை வந்து பெருசாகுது வைங்களேன், அன்றைக்கி வந்து ஒரு 2 கிராம் மோதிரமாவோ 4 கிராம் மோதிரம் மாற்றணும்னு சொன்னால் அது எங்கே போவாங்க, எந்த நிறுவனம் அது ஏற்கனவே கொடுத்தோ அந்த நிறுவனத்துக்கு தான் கொண்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாடிக்கையாளர் வந்து உருவாவாங்க. இது வந்து தொலைநோக்கு பார்வையோட தான் பார்க்கணுமே தவிர மீதி இதனால் வந்து அந்த நிறுவனத்துக்கு பெரிய லாபம் வந்துடும், அந்த நிறுவனத்துக்கு ஏற்கனவே வந்து அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்லாம் நம்ம சொல்கிறது பெரிய தப்பு, சொல்லவே கூடாது. நான் இது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா, திரு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது 1 ரூபாய் சம்பளம் வாங்கினாங்க. ஏன் வாங்கணும்? 1 ரூபாயில் என்ன வரும் அவங்களுக்கு? அதாவது ஒரு ரூபாய் வாங்கி காசே வாங்கணும்னு சொன்னால் ஃப்ரீன்றது இல்லை, 1 ரூபாய் தான் அவங்க சம்பளமாக எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து விளம்பரமா? இல்லை, அவங்களுக்கு எனக்கு அவசியம் இல்லை. அரசு தரக்கூடிய எந்த ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இடம் கொடுத்துறாங்க, டிரைவர் இருக்குது, வண்டி இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் எல்லாம் சலுகையும் கொடுத்தாங்க, எல்லா சலுகையும் வந்தது. இதுக்கப்புறம் காசு எதுக்குன்றதுக்காக அவங்க அது மாதிரி தவிர்த்துருக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து நம்ம விளம்பரமாகவே எடுத்துக்கூடாது. எனக்கு வேணான்னு ஒரு எண்ணம் இருந்தாலே அது விளம்பரம் அர்த்தமான அது இல்லையே. இப்போ நம்ம வந்துட்டு எங்கேயாவது போகிற யாரோ ஒரு கிஃப்ட் தராங்க, சார் எனக்கு கிஃப்ட்லாம் வேணாம் சார், இப்போ ஒரு நிறைய பத்திரிகைகள் நம்ம பார்க்கலாம், வாழ்த்துக்கள் மட்டும் பரிசுகள் தவிர்க்க வேணும் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க விளம்பரத்துக்கு செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய பிளஸிங் தான் வேணும், நல்ல நோக்கத்தோட, அவ்வளோதான். அப்படிதான் நம்ம எடுத்துன்னு தவிர வேறு தப்பான நோக்கமே நம்ம எடுத்துக்கூடாது. அப்படிதான் இதையும் பார்க்கணும். இது முழுக்க ஒரு சேரிட்டியான விஷயம். அரசு செய்யக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்திற்கு அவர்களால் முடிந்த ஒரு சிறிய விஷயம் எடுத்துட்டு நல்ல விஷயம்னு நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். ஓகே சார், முதலமைச்சர் முதல்ல இந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறப்போ உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆச்சு? நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். எப்படி ஆச்சரியப்பட்டோம்னா, அவர் அறிவிச்ச கூட எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் வரல. ஆனால் அது செயல்படுத்தும் போது உடனடியாக 100 நாளில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டாங்களே. ஏன்னா நிறைய திட்டங்களெல்லாம் அறிவிச்சுட்டு பல ஆண்டுகள் வந்து கடந்து ஆட்சி முடியும் போது தான் சில விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் இவர் ஆட்சியினுடைய தொடக்கம் 100 நாள் தான் இருக்குது. இந்த 100 நாளுடைய அறிவிப்பு வரும்போதே இதை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறது இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த திட்டத்தில் பெரிய சவால் இருக்கும்னு நினச்சிங்க, அது எதுவுமே பெருசாக வரலன்றது நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? அப்போ நிச்சயமாக எந்த சவாலும் இல்லை. ஏன்னா இதோட குறைச்சலாம் யாருமே செய்ய முடியாது. அரசு வந்து இது இவ்வளோ ஒரு பிரமாதமாக எடுத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நாங்கள் சொல்கிறோம், இது பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அறிவிக்கும் போது நிறைய பேர் வந்துட்டு எது புதுசாக சொல்லார், தாய் மாமன் அது இதெல்லாம் சொல்லாருன்னு சொன்னாங்க. அது நடைமுறை எப்படி படுத்த போகிறாங்கன்றது நிறைய வல்லுநர்கள்லாம் பேசிட்டாங்க. நிறைய நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டிபேட்டே நடந்தது. அதெல்லாம் தாண்டி 100வது நாள் அறிவிப்பில் இந்த இதையும் சொல்லியிருக்கிறது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க, மிகவும் வரவேற்கத்தக்கது. சூப்பர் சார். நீங்கள் வந்து இப்போ தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கீங்க, உங்கள் சார்பாக இந்த கவர்மெண்ட்டுக்கு குறிப்பாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு என்ன கோரிக்கை சார்? உங்கள் தரப்புல வந்து இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் சார், என்ன சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்லிடுங்க, நான் இதுக்கு முன்ன கேட்டு தான் நிறைய பிரச்சனை சொல்லியிருப்பேன். இந்த 100 நாட்களில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. உண்மையிலே எந்த அதிகாரினாலும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னும் வந்து ஊக்குவிக்கும் விதமாக அவங்க வந்துட்டு எந்த தொந்தரவு செய்யாது இருந்தாவே நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த டி நகரில் பார்த்தீங்கன்னா முன்னாலும் நிறைய டிராஃபிக் ப்ராப்ளம் அது இதெல்லாம் வரும். இப்போ ரொம்ப சுமூகமாக நடக்குது. காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுது, ரொம்ப துரிதமாக எந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. சில புகார்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை தான். முன்னெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு மேல் அதிகாரியை கேட்குறோம், அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு எஃப்ஐஆர் போடுவோம், அவங்களுக்கு பர்மிஷன் கேட்டு நாங்கள் விசாரிக்கிறோம், இப்படிலாம் சொல்ல ஒரு காலமெல்லாம் போய் எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னால் உடனடியாக அது ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ அவங்க எடுத்து செய்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இனி வந்து புதுசாக எதுவும் கோரிக்கை சொல்கிற அளவுக்கு எந்த பெரிய விஷயமும் இல்லை. அப்பப்போ ஏதாவது சின்னதாக இருந்ததுன்னா சொல்லி அப்போ முடிக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு முதலமைச்சருக்கு கொண்டு போய் சொல்கிற அளவுக்கோ இல்லை பெரிய அதிகாரிகளோ இல்லை அல்லது வந்து அமைச்சர்களுக்கோ சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. ஓகே சார், இந்த தொழிலில் நீங்கள் ஒரு சவால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சார் ஃபேஸ் பண்ணுறீங்க? இந்த தொழில் எங்களுக்கு சவாலே வந்துட்டு விலை ஏற்றம் இறக்கம் தான். ஏன்னா விலை ஏறும்போது வாடிக்கையாளருடைய வருத்தம், விலை குறையும் போது அவருக்கும் மீண்டுமே அதே வாடிக்கையாளருக்கு தான் வருத்தம். என்னென்னா ஐயோ நான் நேற்று வாங்கிட்டேங்க, அதுக்கப்புறம் விலை குறைஞ்சி போச்சுங்க.
திடீர்னு வாங்க வரும்போது விலை ஏறிடுச்சு. ஐயோ நான் நினச்சேங்க, நேற்றே வந்துவிடணும், எனக்கு சில காரணங்களால் எங்களால் வர முடியல, இன்றைக்கி வந்தால் திடீர்னு வந்துட்டு சவரத்துக்கு வந்து 2000 1000 ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இதில் மொத்தமாக பாதிக்கப்படக்கூடியது யாருன்னு சொன்னால் வாடிக்கையாளர் தாங்க. எந்த வகையில் பார்த்தாலும் அவங்க பாதிப்பு அவங்க தான். இதுதான் பெரிய சவால். அப்படி இருக்கும்போது சில சமயங்களில் விலை ஏறிச்சுன்னா அந்த வாடிக்கையாளர் என்ன நினைக்கிறான்னா, சரி இப்போ விலை ஏறிடுச்சுல்ல, மறுபடியும் ஒரு வாரத்தை மறுபடியும் கொஞ்சம் குறையல, அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமயத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் கைகூடும், சில விஷயங்கள் கைகூடாத கூட போயிடும். ஸோ எந்த வகையிலும் பாதிப்புன்னு பார்த்தா அவங்களுக்கு தான். அதனால தான் எப்போ நினைக்கிறோமோ அப்போ அது வாங்கிடணும், எப்போ தேவை இருக்கோ அப்போ வாங்கிடணும். இது தள்ளி போடுறது வந்துட்டு தங்க நகை கொள்முதலில் மட்டும் அது வந்து சரியே வராதுன்றீங்க. எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகாது. லாட்டரி சீட்டு மாதிரி தாங்க. லாட்டரி சீட்டு வாங்குற எல்லாருக்கும் பரிசு வராது. 10 பேருக்கு ஒருத்தருக்கு பரிசு வரும், மீது 9 பேருக்கு போயிடும். அது மாதிரி தான் நினைக்கும் போது அது வாங்கிடணும். பணம் நம்மளுக்கு தேவை இருக்குன்னா உடனே வாங்கிடணும். அது வந்து தள்ளி போகிறதோ இல்லை பார்க்கலாங்கிறது நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக இன்னும் உங்களுக்கு சுமைதாக இருக்கும். அதனால் ஓகே சார், சும்மா ஒரு பர்சனலான ஒரு இன்ட்ராக்ஷன் சார். நீங்கள் எத்தனை வருஷமாக சார் இந்த தொழிலில் இருக்கீங்க, இந்த துறையில்? இந்த துறையில் நான் ஒரு 40 வருஷம் மேலே ஆயிடுச்சுங்க. 43 வருஷம் ஆச்சு. எல்லாமே இங்கேருந்து தான், சென்னையில் தான் ஆரம்பிச்சு? இல்லைங்க, என்னுடைய ஊர் வந்து மதுராந்தகம். ஓகே, செங்கல்பட்டு கிராமம். ஓகே, அங்கே தான் படித்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே அங்கே தான். 2000 சென்னை வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே வந்து இந்த தொழிலை வந்துட்டு அபிவிருத்தி பண்ணுவோம். ஏற்கனவே அந்த தொழில் தான் இருந்தது. இருந்தாலும் பெரிய அளவில் வந்து அபிவிருத்தி செய்யணுங்கிற நோக்கத்தில் சென்னைக்கு வந்து இது செய்கிறோம். ஓகே சார், கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குரிய ஒரு 60 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி இருந்துச்சு. நான் அதை பற்றி பேச வரல. கடந்த ஆட்சியில் நீங்கள் எதுவும் பிரச்சனை எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா ஆஸ் அ ஜுவல்லரி சங்க தலைவராக? எங்களுக்கு பிரச்சனையே என்ன தெரியுங்களா, அந்த திருட்டு நகை இங்கே வந்துடும். அது எப்படின்னா, அந்த குற்றவாளியை பிடிப்பாங்க, எங்கேயாவது திருடு போச்சுன்னா உடனே ஏதாவது ஒரு கடையை காமிச்சிருவான். அங்கே போய் அவங்க வாங்கியிருக்காளோ இல்லையோ, பட் வலுக்கட்டாயமாக அவங்ககிட்ட வந்து விசாரணை பண்ணி வசூல் செய்திருவாங்க பயமூர்த்தியே. இப்போ சமீபமாக இந்த 2-3 மாதமாக அது மாதிரியான எந்த நிகழ்வுகளும் எங்களுக்கு வந்து புகாராக வரல. இல்லைன்னா முன்னெல்லாம் வரும். நாங்களும் சில சமயத்தில் யார்கிட்டயே பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ அது மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும். ஓகே, இது மாதிரி நடந்திருக்கு உங்ககிட்ட இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்திருக்கா சார்? ஆமாம், வரவங்க வந்தால் நாங்கள் அதிகாரிகிட்ட பேசுவோம். இல்லைங்க அந்த கடைக்காரர் வாங்கலன்னு சொல்கிறாரு, கொஞ்சம் பேசி முடியுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவோம். பட் கடந்த இந்த 100 நாட்களாக நாங்கள் பார்க்குறோம் அது மாதிரியான புகார் எங்கிட்ட இது வரைக்கும் வரல. இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புகார் வந்தால் டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஒரு போர்ட்டலே கொடுத்துருக்காங்க சார், நம்பரே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் போலீஸ்காரங்க யாராவது அந்த லஞ்சம் கேட்குறாங்கன்னா இந்த ஒரு புகார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி நீங்கள் வரவேற்கிறீங்களா? மிகவும் டிரான்ஸ்பரன்சியான ஒரு அரசுன்னு சொல்லுவேன். வெளிப்படைத்தன்மை வந்து இதில் நிறைய இருக்குது. ஏன்னா இது மாதிரி வந்து புகார் இருந்தால் இந்த நம்பரை கொடுத்து இந்த நம்பரை நீங்கள் தெரிவிக்கலாம், இல்லை நீங்கள் தகுந்த ஆதாரங்களும் நீங்கள் சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லுறது இதுக்கு முன்னே எந்த அரசும், அதாவது நான் வந்து கடந்த ஆண்டு ஆட்சி மட்டும் சொல்லலைங்க, எந்த ஆட்சியிலுமே இதுவரை நான் கேள்விப்படலை. ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக இது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னை பொறுத்தவரை நான் இப்படியே சொல்லிடுவேன், 100% லஞ்சம் குறைஞ்சிருன்னு சொல்ல மாட்டான். ஆனால் 90% குறைஞ்சிருக்கு. 90ங்கிறதே ரொம்ப பெரிய நம்பர் சார். கண்டிப்பாக பெரிய நம்பர். முன்னெல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் ஏதாவது ஒரு வேலைன்னா இவ்வளோதான்றது ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போது அவங்க அப்படி பார்க்குறாங்க, நம்மளுக்கே பரிதாபமாக இருக்குது, கொடுத்துடலாமா அப்படின்னு தோன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சிலர் வந்து அங்கே கொடுத்துட்டாங்க, சிலர் கொடுக்காத கம்மியாக இருக்காங்க, அவங்களும் கேட்காத இருக்காங்க. ஸோ அதுதான் நான் 10% சொன்னேன். அங்கே கூட வந்து அதிகாரிகள் யாருமே கேட்கல, இல்லை எந்த அரசு இதுலேயும் கேட்கல. ஆனால் சிலர் தானாகவே முன் வந்து கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு கூட போயிடுறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்னா கூட அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாமே சரியாக இருக்குன்னா பர்ஃபெக்டாக உங்கள் பொருள் உங்களுடைய தேவையான விஷயங்கள் உங்களுக்கு தானே வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே சார், இப்போ தங்க விலை வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் எதுவும் கொஞ்சம் சிக்கல் இருக்கா, அடிபடுதா சார்? இந்த பாருங்க, தங்கம் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு போயிருக்குன்னா கடந்த 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் சொல்லிட்டு ஒரு 6 வருடத்தை எடுத்துக்கோங்க. 6 வருடத்திற்கு முன்பாக தங்கம் விலை என்ன இருந்ததோ அதை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விசாலமான அளவில் பெரிய பெரிய நகைக்கடைகள் வந்து திறந்துகிட்டே வராங்க. அந்த வியாபாரம் வந்து உண்மையிலேயே பாதிப்பு இருந்ததுன்னா இந்த மாதிரி விசாலமான கடைகள் திறக்கவே மாட்டாங்க. திறந்தால் இப்போ 4 ஃப்ளோர் ஒருத்தர் வச்சிருக்காரு, 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஃப்ளோரை க்ளோஸ் பண்ணிட்டு அது 15,000 ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றிடுவார். இல்லையே, எல்லாமே 30,000 40,000 50,000 ஸ்கொயர் ஃபீட் தானே கடை திறக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு அதன் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்து இருக்கிறது. அதாவது நகையை ஏங்க வாங்குறாங்க, ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு சமூக அந்தஸ்து அதுக்காக போட்டுக்கிறாங்க, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதையும் தாண்டி பெரிய விஷயம் என்னென்னா, அதில் வந்து முதலீடுகள் வந்து நல்ல லாபம் தரும், அந்த முதலீடுகள் இன்னும் வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்கிறாங்க. ஸோ விலை ஏறினா தானே பெருகும், அதே விலை இருந்தால் எப்படி பெருகும்? ஸோ அது விலை ஏற ஏற அதன் மீது நம்பிக்கைகள் அதிகரித்து கொண்டு தான் வரும். அதனால் மக்கள் இன்னும் அதிகமாக வாங்க தான் செய்வார்கள்.
வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள், இன்னும் வாங்குவார்கள். ஓகே சார், பல கேள்விகளுக்கு நீங்கள் சிறப்பாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.